சைனோசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. ஐபிஎஸ்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுக்கக்கூடியது. நிறைய இந்த ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் நொச்சியை பயன்படுத்தும் பொழுது பஃப் இல்லாமலே அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு நெருப்பு தணலில் போட்டு வந்து புகையை வந்து உருவாக்குறது, இல்லை வந்து நீங்கள் விளக்கு திரியிலேயே கூட வந்து இதை வச்சு அந்த புகையை வந்து உருவாக்குறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொசுக்கள் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம். சிந்துவார் உணர சீத கழிச்சலற சிந்துவார் உணர சீனினை அப்படிங்கிற ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. தமிழ் இலக்கியங்களில் புறத்திணையில் நொச்சி திணை அப்படிங்கிற ஒரு திணை உண்டு. அதாவது பகைவர் வந்து நாட்டை சூழ்ந்து இருக்கும் பொழுது அந்த நாட்டுக்கு உள்ளேயே தங்களை தற்காத்துக்கிறதுக்காக நொச்சியினுடைய அந்த பூக்களை அணிஞ்சு போரிடுறதுக்கு பேர் தான் வந்து நொச்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நொச்சி திணை என்ன சொல்லுதோ அதே போல தான் இந்த மூலிகையும் கூட நம்ம உடலுக்குள்ளே உண்டாகக்கூடிய நோய்களை உடம்பை விட்டு வெளியேற்றுறதுக்காக போராடக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த நொச்சி இலை அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய விவசாயிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே பறித்து அதை வந்து சந்தைக்கு கொண்டு போகும்பொழுது இந்த நொச்சி இலையை வச்சு தான் வந்து அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் அந்த காய்கறிகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக முற்றி போகாமல், அதே மாதிரி பழங்களாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து அது அதிகமாக பழுத்து கெட்டு போயிடாமல், ஸோ அந்த ஒரு கண்டிஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த நொச்சி இலையை வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலில் தற்காத்து நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த நொச்சி. இந்த நொச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம மூட்டு வலிகளை வந்து குறைக்கக்கூடியது. வலி மாத்திரைகள் எப்படி செயல்படுமோ அதே போல் வந்து இது செயல்படக்கூடியது. முக்கியமாக வலி மாத்திரைகளில் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அல்சர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. சைனோசைட்டிஸ் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. ஐபிஎஸ்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுக்கக்கூடியது. நிறைய இந்த ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் நொச்சியை பயன்படுத்தும் பொழுது பஃப் இல்லாமலே அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இத்தனை வகையான மருத்துவ பலன்கள் இருக்கிறது தான் இந்த நொச்சி அப்படிங்கிற இந்த மூலிகை. இதில் 3 வகை வந்து இருக்குது. வெண்ணொச்சி, கருநொச்சி, நீர் நொச்சி அப்படிங்கிறது. இதில் கருநொச்சி அப்படிங்கிறது வந்து அது காயக்கற்ப மூலிகையாகவே வந்து அதை பயன்படுத்தலாம். ஏன்னா இது நம்ம உடலை வந்து அழியாமல் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த கருநொச்சி. ஆனால் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறது பார்த்திங்கன்னா வெண்ணொச்சி தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நொச்சி இலையை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வீட்டு வாசலில் வந்து வளர்க்குறோம். அந்த காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா சளி அடிக்கடி பிடிக்கிறது, தலைபாரம் உண்டாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் வந்து உண்டு. கொசுக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நொச்சியில் இருக்கக்கூடிய எசென்சியல் ஆயில், வாலட்டைல் ஆயில் எல்லாமே வந்து கொசுக்களை வந்து விரட்டக்கூடியது. கொசு நிறைய இருக்கக்கூடிய இடங்களில் கூட இந்த நொச்சி இலையை வந்து புகை போட்டாங்க அப்படின்னா இந்த கொசுக்களை வந்து முழுவதுமாக விரட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதன் மூலமாக நிறைய நோய்கள் வராமல் வந்து தடுக்கும். இன்றைக்கி மஸ்கிட்டோ ரெப்லன்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது நமக்கே தெரியும். இந்த நொச்சியை நீங்கள் எப்போல்லாம் கிடைக்குதோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நிழலில் காய வச்சு ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் புகைச்சது ஈவினிங் வந்து ஒரு நெருப்பு தணலில் போட்டு வந்து புகையை வந்து உருவாக்குறது, இல்லை வந்து நீங்கள் விளக்கு திரியிலேயே கூட வந்து இதை வச்சு அந்த புகையை வந்து உருவாக்குறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொசுக்கள் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம். 3வதா நம்ம வாத சம்பந்தமான ஒரு நோய் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உடம்பு முழுவதுமாக வலி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இந்த நொச்சி இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு, இல்லை வந்து நல்லா சுடு தண்ணியில் நொச்சி இலையை போட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு நம்ம குளித்தோம் அப்படின்னா வாத வலி எல்லாமே வந்து குறையும். நொச்சி இலையை நான் நிறைய பேருக்கு சொல்கிறது உண்டு. தலையணை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது சைனோசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நைட்டில் தான் மூக்கடைப்பு வரும். அந்த மூக்கடைப்பை வந்து சரி செய்ய முடியாமல் நைட்டில் சரியாக தூங்காமல் டே டைமில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அடிக்கடி ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கிறது, இது நாளடைவில் இந்த ஸ்ப்ரேயும் கூட வந்து அவங்களுக்கு சரியாக கேட்காது. ஸோ இந்த நொச்சி இலைகளை வந்து நிழலில் காய வச்சுட்டு அது கூட பச்சரிசி சேர்த்து ஒரு பில்லோ மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நொச்சி இலையில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை இந்த பச்சரிசியும் வந்து எடுத்துரும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பில்லோவை வந்து ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நொச்சி இலைகளை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயில், ஸோ நொச்சி இலையில் கிட்டத்தட்ட 35 வகையான எசென்சியல் ஆயிலும் வாலட்டைல் ஆயில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்கிறது. ஸோ அது ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஆயில் வந்து உங்களுக்கு மூக்கடைப்பை வந்து சரி செய்யும். சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். அதே மாதிரி இந்த தலபாரம் இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது, சைனோசைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க நொச்சி இலையோட எலுமிச்சை தோல், எலுமிச்சையோட விதைகள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடிச்சாங்க அப்படின்னா அந்த வலிகள் எல்லாமே நல்லா குறையும். அதே மாதிரி இந்த ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். பஃப் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த நொச்சி இலையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு உண்டு. அதாவது 2 நொச்சி இலை, அது கூட வந்து 4 மிளகு, 1 கிராம்பு, 1 பல் பூண்டு, இதை வந்து நல்லா வெத்தலை சாப்பிட்ற மாதிரி மென்று அதை சாரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே இறக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் வந்து நம்ம ஒரு வெத்தலை சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பஃப் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த நொச்சிங்கிறது ஒரு பெஸ்ட்டு பிராங்கோ டைலேட்டராக வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய சுவாச குழாய்களை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை இதற்கு இருக்குது. மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த நொச்சி இலையை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா காய்ச்சி அந்த கடுகு திரளக்கூடிய பக்குவம் வந்த பிறகு அந்த எண்ணெயை வந்து முட்டியில் வந்து நீங்கள் தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே வலி நல்லா குறையும். இது இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி எல்லா வலிகளுக்குமே வந்து தடவலாம். பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கும் அந்த தசைகள் பலப்படுத்துறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். ஐபிஎஸ் மாதிரியான தொந்தரவு இருக்குது, அடிக்கடி வந்து மோஷன் வந்து போகுது டாக்டர், பதட்டப்பட்டால் உடனே மோஷன் போகுது, மோஷன் போகும்போது ரத்தம் கூட வருது, சில பேருக்கு அந்த மோஷனோட வந்து கோளையும் சேர்ந்து வந்து வெளியே வரும். இதை சீதக்கழிச்சல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்லையும் இதே மாதிரியான ஒரு சில அறிகுறிகள் தான் வந்து இருக்கும். இதற்கு நொச்சியை வந்து பயன்படுத்தலாம். ஸோ தேரையர் வந்து தன்னுடைய தேரையன் வெண்பா அப்படிங்கிற நூலில் இந்த நொச்சியை வந்து சிந்துவாரம் அப்படிங்கிற இன்னொரு பேர் வந்து இதற்கு உண்டு. சிந்துவார் உணர சீத கழிச்சலற சிந்துவார் உணர சீனி நெய் அப்படிங்கிற ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். அதாவது நொச்சி கொழுந்து, அது கூட சுக்குத்தூள், இது 2ஐயும் நல்லா அரைச்சிட்டு அது கூட பசுனை, சர்க்கரை இதை சேர்த்து தொடர்ந்து 48 நாள் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இது எல்லாமே வந்து சரி செய்யும். ஏன்னா முக்கியமாக நம்மளுடைய கட்டில் இருக்கக்கூடிய மியூக்கோசாவை வந்து இது பேலன்ஸ்டாக கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ ஐபிஎஸ் தொந்தரவு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். ஸோ நவீன ஆராய்ச்சிகள் எல்லாமே வலி மாத்திரைகளுக்கு ஈக்குவலாக நம்ம நொச்சியை பயன்படுத்தலாம். ஸோ வலி மாத்திரைகள் எப்படி வந்து காக்ஸ்2 பாத்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூ நெக்ரோசிங் ஃபேக்டர், இன்டர்லூக்கின் 6, இதெல்லாம் தான் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வலியை உருவாக்கக்கூடிய மூலப்பொருட்கள். அதை வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ அந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கிறதுனால நொச்சியை வந்து நம்ம மாத்திரையாகவும் வந்து பயன்படுத்தலாம். நொச்சி இலைகளோட மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அதாவது ஒரு கைப்பிடி அளவு நொச்சி இலைகளுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி சின்ன சின்ன மாத்திரைகளாக நம்ம உருட்டி நிழலில் காய வச்சு வச்சுக்கலாம். இதை வந்து இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, அதே மாதிரி வந்து கழுத்து வலி, இந்த மாதிரியான வலிகள் இருக்கிறவங்க உணவுக்கு அப்புறமா 2 மாத்திரைகளாக வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா வலிகள் நல்லாவே வந்து குறையும். நான் சொன்ன மாதிரி இது எப்படி ப்ரூஃபன் மாத்திரை எப்படி செயல்படுமோ அதே போல் செயல்படுது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் இதில் வந்து வராது. ஸோ நொச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ பலன்கள் வந்து இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்லேயே வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வீட்டு பக்கத்திலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொசு வராமல் இருக்கிறதுக்கும், சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும், ஐபிஎஸ் தொந்தரவு, ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நொச்சியை வந்து பயன்படுத்தலாம். இனிமேல் நொச்சி இலையை பார்த்தீங்க அப்படின்னா பல்காக நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை வந்து பெற முடியும். ஸோ இலக்கியத்தில் எப்படி ஒரு நாட்டை உள்ளிருந்தே பாதுகாக்கிறதுக்காக நொச்சி திணையை சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்களை வெளியேற்றி நம்மளை வந்து தற்காத்துக்கிறதுக்காக இந்த நொச்சியை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி முதல் வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரியில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 4ஆம் தேதி புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 12 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை வேலூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.